वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्री विष्णुचित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्या साक्षात् क्षमा करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये. சிவபதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து மூன்றாவது பாகமாக ஸ்ரீ அத்தியாத்ம ராமாயணம் என்ற ஸ்ரீகோஷத்தை அருளிய பரமசிவன் திருவாயால் வெளிவந்த இந்த கிரந்தத்தினுடைய ஒரு பாகத்தை பாலகாண்டத்திலே அகல்யா என்ற புகழப்படக்கூடிய 5 கன்னிகளிலே ஒருத்தியாகிய அகல்யா செய்த ஸ்ரீராமனுடைய ஸ்துதியை நாம் இங்கு அனுபவிப்போம். முதலில் வழக்கப்படி அத்தியாத்ம ராமாயணத்தினுடைய பிரார்த்தனா ஸ்லோகங்கள் சிலவற்றை இங்கு சேவிப்போம். முதலில் பாலகாண்டத்துக்கு முதலிலேயே ஒரு தியான ஸ்லோகம் அமைகிறது. மாயாதீதம் மாதவம் ஆத்யம் ஜகதாதி மானாதீதம் மோகவிநாசம் முனிவந்தியம் யோகித்யேயம் யோகவிதானம் பரிபூர்ணம் வந்தே ராமம் ரஞ்சிதலோகம் ரமணீயம் என்று ஒரு பிரார்த்தனா ஸ்லோகம் அத்தியாத்ம ராமாயணத்திலே காண கிடைக்கிறது. பிறகு அத்தியாத்ம ராமாயணத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது ஒரு தியான ஸ்லோகம், ராமம் விஸ்வமயம் வந்தே ராமம் வந்தே ரகுத்வஹம் ராமம் விப்ரவரம் வந்தே ஷாமாக்ரஜம் பஜே யஸ்ய வாக் அம்சுத்ததா ச்யுதம் ரம்யம் ராமாயணம் அமிர்தம் ராமாயணாமிர்தம் சைலஜா சேவிதம் வந்தே தம் ராமம் சோமரூபிணம். இப்படி பரமசிவனுடைய நல்ல சொற்களால் நமக்கு அருளப்பெற்ற அத்தியாத்ம ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் 5வது சர்க்கத்தில் நாம் எப்படி அகல்யா என்ற பதிவிரத்தை ஸ்ரீராமனை ஸ்துதி செய்கிறாள் என்று அனுபவிப்போம். முதலில் விஸ்வாமித்திர மகரிஷி தசரதனை பேரரசனை சக்கரவர்த்தியை அணுகி ராமனை அழைத்து கொண்டு தன்னுடைய யாகத்தை சம்ரட்சிப்பதற்காக எழுந்தருள்கின்றார். யாக சம்ரட்சணம் முடிந்தது, பூர்த்தியாயிற்று. பிறகு ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு கௌதமருடைய ஆசிரமத்துக்கு எழுந்தருளுகிறார் விஸ்வாமித்திரர். அப்பொழுது விஸ்வாமித்திரர் அந்த கௌதமருடைய பெருமையையும் அகல்யாவுடைய பதிவிரதா தன்மையையும் போற்றி புகழ்ந்து ராகவனுடைய ஸ்ரீராமனுடைய திருக்கைகளை பற்றி
விஸ்வாமித்திரர், இந்த ஆசிரமத்துக்குள் நாம் இப்பொழுது நுழைகிறோம், உன்னுடைய திருவடி படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மகரிஷி தம்பதி என்று சொல்கிறார். அந்த இரு சிறுவர்களுக்கும் விஸ்வாமித்திரர் அந்த அகல்யா தீவிரமான தவத்தை மேற்கொண்டு அங்கு இருப்பதை காட்டித் தருகிறார். தர்ஷயாமாச அகல்யாம் உக்ரேண தபசா ஸ்திதாம். அப்பொழுது ஸ்ரீராமன் அந்த ஆசிரமத்துக்குள் எழுந்தருளி அந்த அவர் காட்டிய ஒரு பாறையின் மீது தன் திருவடியை வைக்க உடனே அங்கே அந்த அகல்யா பதிவிரதை தோன்றியதை அத்தியாத்ம ராமாயணம் இவ்வாறு சொல்கிறது. ராமஷிலாம் பதா ஸ்பிருஷ்டுவா தாம் ச அபஷ்யத் தபோதனாம். ஸ்ரீராமன் அந்த கல்லிலே தன்னுடைய திருவடியால் தொட ஸ்ரீராமன் அந்த தவத்தின் உருவை கண்டார். பிறகு ராமன் உடனே அந்த பதிவிரத்திற்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார் என்று பார்க்கிறோம். நநாம ராகவா அகல்யாம். சேவிக்கும் பொழுது அபிவாதையே என்று சொல்வது உண்டு. தன்னுடைய பெயர், கோத்திரம், தாம் படிக்க வேண்டிய வேதம், தாம் வந்த ரிஷிகளுடைய சந்ததி எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது சொல்கிறார் ராமன், ராமோகம் இதி ச அப்ரவீத், என் பெயர் ராமன் என்று சொல்கிறார். ததோ திருஷ்டுவா ரகுஸ்ரேஷ்டம். அப்படிப்பட்ட ரகுகுலத்திலே வந்த சிறந்த ஸ்ரீராமனை கண்டு எப்படி இருக்கிறார் ராமன்? பீத கௌஷேய வாசசம். மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் உடுத்தி இருக்கிறார். சதுர்புஜம். அகல்யா திருக்கண்களுக்கு ராமனுடைய அவதாரம் மனிதன் மாதிரி இல்லாமல் 4 திருக்கைகளோடு தோன்றுகிறது. அதே போல தேவகிக்கு கிருஷ்ணன் அவதாரம் செய்தபோது தான் பகவான் என்பதை காட்டினான். மகாபாரதத்திலே 4 திருக்கைகளை கண்டவர் பீஷ்ம பிதாமகர். அதே போல இங்கே சதுர்புஜம் 4 திருக்கைகளோடு தோன்றிய ராமன் சங்க சக்கர கதா பங்கஜதாரிணம். திருக்கைகளில் சங்கம் பாஞ்சஜன்யம், சுதர்சனம் சக்கரம், கதா கௌமோதகி என்ற திரு ஆயுதங்களை திரு ஆபரணங்களாக கொண்டு பங்கஜமும், அதாவது கையிலே தாமரையும் ஏந்தி கொண்டு நின்ற ராமனை தரிசித்தாள் அகல்யா. தனுர்பாணதரம் ராமம். வழக்கப்படி விஸ்வாமித்தருடைய யாக சம்ரட்சணத்திற்காக எழுந்தருளியவன் ஸ்ரீராமன் கையிலே வில்லும் அம்பும் ஏந்தி லக்ஷ்மணனோடு கூட வந்தவன் என்று தரிசனம் செய்கிறாள் அகல்யா. தனுர்பாணதரம் ராமம் லக்ஷ்மணேன சமன்விதம். என்றும் புன்னகை பூக்கக்கூடிய சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை போல் ஒத்திருக்கும் முகத்தானாகிய ஸ்ரீராமனை புன்னகையோடு தரிசனம் செய்கிறார் அகல்யா. ஸ்மிதவக்திரம், புன்னகை பூத்த திருமுகம். பத்மநேத்திரம், தாமரை போன்ற கண்கள். செந்தாமரை கண்ணனாக இல்லாமல் செந்தாமரை கண்ணனாக ராமனாக விளங்குகிறார். ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம். ஸ்ரீவத்சம் என்ற மறுவை திருமார்பில் உடையவனாக விளங்குகிறான் ராமன். நீலமாணிக்க சங்காசம். ரத்தனங்களிலே மாணிக்கம் சிவப்பாக இருக்கும் என்று சொல்வோம்.
ஆனால் இங்கே நீலமாணிக்கம், ப்ளூ சஃபயர், அதாவது வைரம் தால் அடிக்கிறது. நீலமேக சாமள வர்ணன் என்று சொல்வதைப் போல இங்கே நீலமாணிக்க சங்காசம், நீலமாகவும் சிவப்பாகவும் தோன்றுகின்ற எம்பெருமான் ஸ்ரீராமன் மனிதனாக அகல்யாவுக்கு தோன்றவில்லை. யோதயந்தம் திசோதச, 10 திக்குகளிலும் தன்னுடைய பேரொளியை பரப்பிக் கொண்டு நிற்கிறான் ஸ்ரீராமன். திருஷ்டுவா ராமம் ரமாநாதம், மகாலட்சுமியினுடைய கணவனாக ஸ்ரீராமனை கண்ட அகல்யா ஹர்ஷவிஸ்பாரிதேக்ஷணா, மகிழ்ச்சியும் பொங்க தன்னுடைய கண்களை அகல விரித்து சேவை செய்கிறாள். கௌதமஸ்ய வசஸ்மிருத்வா ஞாத்வா நாராயணம் வரம், ஹிமன் நாராயணனாகிய ஸ்ரீராமனை தன்னுடைய கணவராகிய கௌதமர் முன்னமே சொல்ல கேட்டு இப்பொழுது சேவை கிடைத்ததென்று மகிழ்ச்சி பெருக்கால் நனைகிறாள். சம்பூஜ்ய விதிவத்ராமம் அர்க்யாதிபிகி அனிந்திதா. அகல்யா என்ற பெயருக்கு பொருள் குற்றமற்றவள் என்பது. ஹல்யா என்றால் குற்றம், அகல்யா என்றால் குற்றமற்றவள். அனிந்திதா, சில பேர் தூற்றுவார்கள், பல பேர் போற்றுவார்கள். இருந்தாலும் பண்பு மாறாத அந்த திருமகள் அகல்யா தன்னுடைய கணவனுடன் சேர்ந்து ஸ்ரீராமனுக்கு திருவாராதனத்தை முடித்து, சட்டப்படி முறைப்படி முடித்து, ஹர்ஷ அஸ்ரு ஜலநேத்ராந்தா, கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய தண்டவத் பிரணிபத்யசா, பஞ்சாங்கத்தோடு நமஸ்காரம் செய்தார். உத்தாயச்ச புனர்திருஷ்டுவா, மீண்டும் எழுந்து ராமம் ராஜீவலோச்சனம், தாமரைக்கண்ணனான ராமனை பார்த்தாள். முதலில் ஸ்ரீமன் நாராயணனை பார்த்தாள், பரமபதத்தில் இருக்கிற பரமபதநாதனை பார்த்தாள். இப்பொழுது மனித அவதாரம் எடுத்த ஸ்ரீராமனை பார்த்தாள். புலகாங்கித சர்வாங்கா, திருமேனி முழுவதும் மயிர்கூச்செறிய, கிரா கத்கதயா ஐலத, தழுதழுத்த குரலுடன் இப்படி இனிமேல் நாம் அனுபவிப்பது போல 5வது சர்க்கத்தில் பாலகாண்டத்தில் 43வது பத்தியத்திலிருந்து 65வது பத்தியம் வரை நாம் பலஸ்ருதியோடு கூட அகல்யா என்ற பதிவிரதையினுடைய ஸ்துதியை நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். அத்தியாத்ம ராமாயணம் என்ற ஸ்ரீகோஷம், அதிலே உள்ள ஸ்லோகங்கள், பத்தியங்கள் இணையதளத்தில் கிடைக்கின்றன. அவற்றை நீங்கள் இந்த காணொளியை காணும் பொழுதே கையில் அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு இந்த பக்கங்களை புரட்டி, அடியனுடைய புத்தகத்திலே 40, 41, 42 என்ற 3 பக்கங்கள் இருக்கின்றன. அந்த 3 பக்கங்களில் ஹிந்தி பொருளும் கிடைக்கிறது. இது இணையதளத்தில் கிடைக்கிறது என்று சொல்லி, அகல்யா உவாச்ச, அகல்யா பகர்ந்தாள், சொன்னாள். முதலிலே அந்த ஸ்லோகத்தை இப்பொழுது பதம் பதமாக மெதுவாக சொன்னோம். இப்பொழுது ஒவ்வொரு பத்தியமும் முழுதாக படித்துவிட்டு அதற்கு பொருளை நாம் காண்போம். அஹோ கிருதார்த்தா அஸ்மி ஜெகன்னிவாச தே
பாத அப்ஜ சம்லக்ன ரஜக்கணாத் அகம் ஸ்பிருஷாமி யத் பத்மஜ சங்கராதிபிஹி விமுக்யதே ரந்திதமானசை சதா. 43வது பத்தியம். நான் இப்பொழுது நன்றியுடையவளாக ஆகிவிட்டேன். என்னுடைய ஜன்மம் சாஃபல்யம் அடைந்து விட்டது. பிறவி அதிர்ஷ்டம் உள்ளதாக ஆயிற்று. அஹோ, ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் சொல்லக்கூடிய இது சொல். ஹே ஜெகன்னிவாச என்று கூப்பிட்டார், அழைத்தாள் ஸ்ரீராமனை. ருக்மிணியும் கிருஷ்ணாவதாரத்தில் 7 பத்தியங்களில் ஒரு காதல் கடிதம் எழுதும் பொழுது ஜெகன்னிவாச என்று கூப்பிட்டார், அழைத்தாள். அதனால் சொன்னாள், ஏ ராமனே, உன்னுடைய திருவடி தாமரை என்னுடைய ஆசிரமத்தில் அந்த திருவடிக்கு அடியில் இருக்கிற இந்த தூசி பட்டதால் நான் உயிர் மீண்டும் பெற்றேன் என்று சொன்னார். மீண்டும் அந்த உன்னுடைய திருவடிகளில் இருக்கிற தூசியை தொட வேண்டும், அதை வணங்க வேண்டும் என்று சொன்னார். பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே சொன்னால், கடைசி பலஸ்ருதியில் நாங்கள்லாம் என்ன ஆக வேண்டும், இந்த பக்தர்கள்லாம் என்ன ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய தூசியாக ஆக வேண்டும் என்று ரஜஸ்யாம என்று வார்த்தையை போட்டார் கடைசி பலஸ்ருதியில். அப்படி அதே மாதிரி அகல்யை பின்பற்றி அவர் சொன்னாரோ என்னவோ. அதனால் ஸ்பிருஷாமி, நான் மட்டும் தொட விரும்பவில்லை உன்னுடைய திருவடியில் இருக்கிற தூசியை. பிரம்மாவும் சங்கரனும் பரமசிவனும் மற்ற எல்லா தேவர்களும் உன்னுடைய திருவடியிலே இருக்கிற தூசியை தன்னுடைய தலையிலே ஏற்க விரும்புகிறார்கள் என்று தேடுகிறார்களாம். விமுருக்யதே ரந்திதமானசை சதா. எப்பொழுதுமே எம்பெருமான் நீ ஸ்ரீராமனுடைய உன்னுடைய திருவடியிலே இருக்கிற திருவடியிலே இருக்கிற தூசியை தன் தலையிலே படும்படி தேடுகிறார்கள் என்று சொன்னார். அஹோ கிருதார்த்தாஸ்மி ஜெகன்னிவாசதே பாதாப்ஜ சம்லக்ன ரஜக்கணாதகம் ஸ்பிருஷாமி யத் பத்மஜ சங்கராதிபி விமுக்யதே ரந்திதமானசை சதா. என்னுடைய ஆசிரமத்துக்கு நீ எழுந்தருளினாயே, அதுவே ஒரு அற்புதம், ஆச்சரியம், விந்தை, வினோதம் என்று புகழ்ந்து பேசுகிறார். அஹோ விசித்திரம் தவ ராம சேஷ்டிதம். ராமாவதாரம் எடுத்தது என்பது கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவான் கண்ணன் அடுத்த அவதாரத்தில் சொல்லியபடி, அதே போல யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் என்று சொன்ன மாதிரி அகல்யா போற்றுகிறாள். அஹோ விசித்திரம் தவராம சேஷ்டிதம். ஸ்ரீராமனுடைய அவதாரம் முக்கியமாக தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி கொண்டிருந்த பல அரக்கர்களை கொல்வதுதான். அரக்கர்களை கொல்வது என்பது கூட இல்லை, அரக்கர்களின் பகைமையை நீக்குவதுதான். அப்படி இருந்தாலும் எனக்காக பரிந்து என்மேல் இறக்கப்பட்டு இந்த ஆசிரமத்துக்கு எழுந்தருளினாயே என்று அழகாக சொல்கிறார். அஹோ விசித்திரம் தபராம சேஷ்டிதம். ராவணன் வரம் கேட்டான் பிரம்மாட்ட. 2 பேரால எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னான். நரனாலும் நரத்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னா. மனுஷன் ஒரு அல்பன், அவனுக்கு தைரியம் கிடையாது, திறமை கிடையாது, வலிமை கிடையாது.
அதே போல குரங்கு, இந்த இரண்டையும் தவிர மற்ற எவர்களாலும் எனக்கு தீங்கு நேரக்கூடாது என்று வேண்டினார். அதற்காக எம்பெருமான் மனிதனாக அவதாரம் செய்தான். இந்த மனுஷ்யபாவேன விமோகிதம் ஜெகத்து, நாம் எளிதில் பின்பற்றக்கூடியதான கொள்கைகளை நமக்கு காட்டுவதற்காக ராமனாக அவதாரம் செய்தவன் உலகமெல்லாம் போற்றும்படியாக இருந்தான். மனுஷ்யபாவேன விமோகிதம் ஜெகத்து, எல்லா உலக மக்களையும் மயக்கமுறச் செய்தான். சலசி அஜஸ்திரம் சரணாதிவர்ஜிதா சம்பூர்ண ஆனந்தமயோதிமாயிகா. நீயும் ஒரு மாயாவிதான். பின்னாலே புனர்வசு என்ற திருநட்சத்திரத்திலே அவதாரம் செய்த நீ புனகா மீண்டும் வசுதேவனுடைய புத்திரனாக அவதாரம் செய்ய போகிறாய் என்று காட்டுவதற்காகவே 7வது நட்சத்திரத்தில் 7வது அவதாரமாக நீ வந்தாய். அதுவே அதிமாயிகா, ஆனந்தமயா. வேதம் சொல்கிறது ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத் என்று சொல்கிறது. பெருமகிழ்ச்சி பேரானந்தமே உருவானது எம்பெருமான் என்று. சம்பூர்ண ஆனந்தமயா, சம்பூர்ண, ஒரு ஆசையும் நிறைவேறாமல் இருந்ததில்லை. அவாப்த சமஸ்த காமஹா என்று சொல்வார்கள் எம்பெருமான். அப்படி உன்னுடைய செய்கை ராம தவ சேஷ்டிதம் மனுஷ்யபாவேன விமோகிதம் தது சலசி அஜஸ்ரம், ஓரிடத்தில் இல்லாமல் 14 ஆண்டுகள் காட்டில் திரிந்து இந்த ஜகத்தை ரட்சித்தாய், இந்த உலகத்தை காப்பாற்றினாய். ஒரு இடத்துல நிக்கல. பிறந்தவுடன் மதுரையிலிருந்து கோகுலம் சென்ற கண்ணனை போன்று இந்த அவதாரத்திலும் விஸ்வாமித்திரரோடு 16 வயதுக்கு முன்னால் பயணம் செய்து அவருடைய யாகத்தை காப்பாற்றி எனக்கு உய்வு தந்து திருமணத்திற்காக மிதிலை எழுந்தருளி மீண்டும் வரும்பொழுது பரசுராமரை எதிர்கொண்டு வந்த பிறகு கைகேயினுடைய 2 வரத்தினால் காட்டுக்கு சென்று மீண்டும் அயோத்திக்கு வந்து அயோத்தியில் பல ஆண்டுகள் அலைந்து திரிந்து இந்த உலகத்தை காப்பாற்றினாய் என்று அழகாக சொல்றார். சலசி அஜஸ்திரம் சரணாதிவர்ஜிதா, திருவடிகளில் பாதுகை இருந்ததோ இல்லையோ, அப்படி காட்டுக்குள் சென்று கல்லிலும் முள்ளிலும் நடந்தாய் என்று போற்றுகிறார். இங்கே சரணாதிவர்ஜிதா என்று சொன்னால் பாதுகாதிவர்ஜிதா என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், உள்ளர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு சொல்கிறார் மேலும், யத் பாத பங்கஜ பராக பவித்ர காத்ரா பாகீரதி பவ விரிஞ்சி முகான் புனாதி சாட்சாத் ச ஏவ மம திருக்விஷயோ யதாஸ்தே கிம் வர்ணியதே மம புராகிருத பாகதேயம். பூர்வ ஜன்மங்களில் என் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால் நீ இன்று கிடைத்தாய். பூர்வ ஜன்ம பாகதேயம், புராகிருத பாகதேயம். உன்னுடைய திருவடி தாமரைகளில் உள்ள தூசி என் மேனியை பவித்திரமாக ஆக்கியது, தூயதாக ஆக்கியது. இப்பொழுது தூயோமாய் வந்து நாம் உன்னுடைய திருவடியில் விழுகிறோம். யத் பாத பங்கஜ பராக பவித்ர காத்ரா. மெதுவாக சொல்வதால் உங்களுக்கு ஒவ்வொரு பதமும் எளிதில் புரியக்கூடும். எப்படி பாகீரதி பவ விரிஞ்சி முகான் புனாதி. உன்னுடைய திருவடிதான் கங்கை. படைப்போனான நான் முகத்தானையும் பரமசிவனையும் மற்ற எல்லோரையும் திருவிக்கிரமாவதாரம் எடுத்து உன்னுடைய
திருவடியிலிருந்து கங்கை புறப்பட்டு அந்த கங்கை எல்லோரையும் புனிதமாக்கியது போல உன்னுடைய திருவடியில் இருக்கிற தூசியால் என்னை பவித்திரமாக்கினாய் என்று அழகாக அகல்யா போற்றுகிறார். எப்படி உன்னை வர்ணிப்பது? கிம் வர்ணியதே மம. பிறகு அடுத்த ஸ்லோகம், அடுத்த பத்தியம். மர்த்தியாவதாரே மனுஜாக்கிருதிம் ஹரிம் ராமாபிதேயம் ரமணீய தேகினம் தனுர்தரம் பத்ம விஷாலலோச்சனம் பஜாமி நித்யம் ந பரான் பஜிஷ்யே. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கையை இங்கே வலியுறுத்தி காட்டுகிறாள் அகல்யா தேவி. மர்த்தியாவதாரே, இந்த மனிதன் நிலையில்லாதவன். அந்த நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில் மனிதனாக பிறந்து மனுஜ ஆக்கிருத்தி, யாரு நீ? எம்பெருமான், புருஷோத்தமன், பராத்பரன், பரமாத்மா. இப்படிப்பட்டவன் ஹரியாக இருக்கக்கூடியவன், எல்லோருடைய பாபங்களையும் நீக்கக்கூடியவன். ராமன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு ராமாபிதேயம் ரமணீய தேகினம், அழகான திருவுருவத்துடன் திருமேனியுடன் விளங்குகிறார். ராமஹா என்றால் ரமதே இதி ராமஹா, தான் மகிழ்ச்சியாக இருப்பவன். ரமயதே இதி ராமஹா, மற்றவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துபவன் என்றெல்லாம் பொருள். ஆக இரண்டே எழுத்து. ஆழ்வாரும் சொன்னார், குலந்தரும் செல்வம் தந்திடும். அது மாதிரி அந்த ராம என்று இரண்டு எழுத்தினால் இந்த உலகத்தையே கவர்ந்து விட்டாய். கையிலே வில்லை ஏந்தி கொண்டிருக்கிறாய். தனுர்தரம் பத்ம விஷாலலோச்சனம், தாமரை போன்ற அகன்ற கண்களை உடைய சாமுதிரிகா லட்சணப்படி இருக்கிறாய். பஜாமி நித்யம், உன்னை எப்பொழுதும் நான் தியானம் செய்வேன். ந பரான் பஜிஷ்யே, மற்ற எந்த தெய்வத்தையும் நான் நாடப்போவதில்லை என்று சொன்னார். அடுத்த பத்தியத்தில் யத் பாத பங்கஜரஜா, அகல்யாவுக்கு அந்த திருவடி தாமரை என்ற ஒன்றே ஒரு நோக்கமாக கொண்டிருப்பதால் பல பத்தியங்களில் அந்த பாத பங்கஜம், பாத பராகம், பாத பங்கஜம் என்று பலமுறை சொல்கிறார். யத் பாத பங்கஜரஜ ஸ்ருதுபிர் விமுக்யம் என்னாபி பங்கஜ பவ கமலாசனச்ச என்னாம சார ரசிகோ பகவான் புராரிஹி தம் ராமச்சந்திர மனிஷம் பிரதிபாவயாமி. எம்பெருமான் ஸ்ரீராமனை எப்பொழுதுமே என்னுடைய இதயத்திலே குடி வைக்க நினைக்கிறேன். ஏனென்றால் எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய திருவடியில் இருக்கிற தூசி தேடி அலைகிறது வேதங்கள். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக என்று தைத்திரியோபனிஷத் சொல்கிறது. மனதாலும் வாக்காலும் எட்டாத உன்னுடைய திருவடி, அந்த திருவடியில் இருக்கிற தூசி கூட விவரிக்க முடியவில்லை. அனந்தாவை வேதாக என்று வேதங்கள் அளவில்லாமல் இருந்தாலும் வார்த்தைகள் போதவில்லை, முடிவு இல்லை, அழகுக்கு எல்லை இல்லை என்று சொன்னாள். இந்த ஸ்ரீராமனுடைய நாபி பங்கஜத்தில், அதாவது கொப்புள் தாமரையில் உண்டான ஒரு பெரிய தேவன் பிரம்மா. கமலாசனஞ்ச, தாமரையில் உண்டானவன் அவன், தாமரையில் அமர்ந்திருப்பவன். அப்படிப்பட்ட பெருமையுடையவன் நீ. உன்னுடைய திருநாமத்தை, அதாவது இரண்டு எழுத்து என்ற திருநாமத்தை ரசிப்பவன் பகவான் புராரிகி, பரமசிவன் எப்பொழுதுமே ராமனை நினைத்து கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். உங்களுக்கு தெரியும், காசியிலே, அதாவது வாரணாசியிலே
பரமபதம் செல்லும் உயிர்களுக்கு ராம என்ற 2 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் இன்றும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அப்படி என் நாம சாரரசிகா, இந்த 2 எழுத்து நாமத்தின் மகிமையை, உட்பொருளை ரசித்துக் கொண்டிருப்பவர் முராரியை புராரி நினைக்கிறார். திரிபுரம் எரித்த பரமசிவன் நினைக்கிறார். தம் ராமச்சந்திரம் அனிஷம் ஹிருதி பாவயாமி. இரவு பகல் என்று பாராமல் எப்பொழுதுமே ராமனான உன்னை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அகல்யா போற்றுகிறார். அடுத்த பத்தியம். யஸ்யாவதார சரிதானி விரிஞ்சி லோகே காயந்தி நாரத முகா பவ பத்மஜாத்யா ஆனந்தஜாஸ்ரு பரிஷிக்த குச்சாக்ரசீமா வாகீஸ்வரி ச தமஹம் சரணம் பிரபத்யே. ராமா, உன்னுடைய பல அவதாரங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சரிதங்களை, உன்னுடைய குணங்களை போற்றுகின்ற இந்த அவதாரங்களை பிரம்மா தன்னுடைய லோகத்திலும் சத்தியலோகத்திலும் மற்ற எல்லா படைப்புகளிலும் அவர் அந்த பெருமையை பரப்பி வைத்திருக்கிறார். அது மட்டுமில்ல, எல்லோரும் அவற்றை பாராட்டி பாடுகிறார்கள். காயந்தி. பிரம்மாவுடைய மகனான திருக்குமாரனான நாரதரும் பாடுகிறார். நாரதர் பாடி மற்றவர்களாலும் சேர்ந்து பாடுகிறார்கள். பவ பத்மஜாத்யாக. பரமசிவனும் பிரம்மாவும் மற்ற எல்லா தேவர்களும் மனிதர்களும் நாரதரை ஆச்சாரியனாக கொண்டு பாடுகிறார்கள். அப்படி பாடும் பொழுது அவர்களுக்கு கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது. ஆனந்தஜாஸ்ரு பரிஷிக்த குச்சாக்ரசீமா வாகீஸ்வரி ச தமஹம் சரணம் பிரபத்யே. பிரம்மா ஆகிய தன் கணவருடைய கண்ணில் ஆனந்த கண்ணீரை கண்டு சரஸ்வதி தேவியும் வாகீஸ்வரியும் சேர்ந்து பாடுகிறார்கள். தம்பதியாக பாடுகிறார்கள் ராமநாமாவை. தமகம் சரணம் பிரபத்தி. அப்படிப்பட்ட ராமனான உன்னை நான் திருவடியில் விழுந்து சரணாகதி செய்கிறேன் என்று சொல்கிறார். சஹா அயம் பரமாத்மா. ராமனை கண்டால் மனிதன் என்றுதான் தோன்ற வேண்டும். ஆனால் அகல்யாவுக்கு ஞானம், கௌதம ரிஷியின் பத்தினியாக இருப்பதால் ஞானம் தெளிந்து அவரை சிவன் நாராயணனாகவே காண்கிறாள். சோயம் பரமாத்மா புருஷ புராணः ஏகः ஸ்வயம் ஜோதிஹி அனந்தः ஆத்யः. ஆதி முதல்வன் அவன், பரம புருஷோத்தமன் அவன், ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் ஒருவன். அவன் ஒருவன்தான், நாராயணனே ஒருவன்தான். ஆனந்த சோயம் பரமாத்மா அவன், எல்லோருக்கும் பெரியவன். இப்பொழுது எப்படி இருக்கான்? மாயாத்தனும் லோக விமோகனீயாம் தத்தே பரானுக்கிரக ஏஷ ராமஹா. இங்கே ராமனாக நீ எழுந்தருளிருப்பது ஒரு மாயை வேஷம் போட்டுக்கொண்டு எல்லா உலகத்தையும் மயக்குவதற்காக, கவருவதற்காக, மற்றவர்களுக்கு அருள் தருவதற்காக பரானுக்கிரக தத்தே மாயாத்தனும் தன்னுடைய திருமேனியை ராமனாக ஆக்கிக்கொண்டு வந்திருக்கிறாய், எழுந்தருளியிருக்கிறாய். அடுத்த பத்தியம். அயம் ஹி விஸ்வோத்பவ சம்யமானாம் ஏகஸ்வ மாயாகுண பிம்பிதோ யஹ விரிஞ்சி விஷ்ணு ஈஸ்வர நாமபேதான் தத்தே ஸ்வதந்திர பரிபூர்ண ஆத்மா.
நீ எல்லாம் நிறைந்தவன், இந்த உலகங்களெல்லாம் படைத்து அதை காத்து வருபவன் நீ ஒருவன்தான். உனக்கு பல உருவங்கள் உண்டு. பிரம்மா, விஷ்ணு, பரமசிவன் என்று பெயர்கள்தான் வேற்றுமையை தவிர நீ ஒருவன்தான் என்று வேதத்தை சப்ரம்மா சசிவ சகரிசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் என்று வேதம் சொல்வது போல நீயேதான் எல்லாமாக இருக்கிறாய். நீ சுதந்திரனாக இருக்கிறாய். நாங்கள் எல்லாம் பரதந்திரமாக இருக்கிறோம். எல்லோருக்கும் அடிமையாக இருக்கிறோம். நீங்கள் எல்லோருக்கும் உயர்ந்தவனாக இருக்கிறாய், பரிபூர்ணனாக இருக்கிறாய் என்று போற்றுகிறார். பிறகு மீண்டும் சேவித்து மகிழ்கிறாள். நமோஸ்து தேராம தவாங்கிரி பங்கஜம், உன்னுடைய திருவடி தாமரையை நான் இப்பொழுது நமஸ்காரம் செய்கிறேன். நமோஸ்து தே, நேரே பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் பெற்றவள் அகல்யா. நமோஸ்து தே ராம தவாங்கிரி பங்கஜம் ஸ்ரீயாதிருதம் வக்ஷசி லாலிதம் பிரியாது. திருப்பார்க்கடல் கடைந்தது தேவர்களுக்கு அமிர்தம் தருவதற்காக உன்னுடைய நோக்கம் இல்லை என்பது எனக்கு தெரியும். எது முக்கியமாக உனக்கு திருப்பார்க்கடல் கிடைந்ததற்கு காரணம், உனக்கு திருவுக்கும் திருவாய் உள்ள உனக்கு மகாலட்சுமி வேண்டும் என்ற ஒரு அன்பினால், காதலினால் நீ அவளை, மகாலட்சுமியை தன்னுடைய திருமார்பிலேயே ஏற்றுக்கொண்டு அவளை கொஞ்சுகிறாய் என்று சொன்னார். ஸ்ரீயாதிருதம் வக்ஷசி லாலிதம் பிரியாது ஆக்ராந்தமேகேன ஜகத்ரயம் புரா. இந்த மூன்று உலகங்களிலும், பொதுவாக மூன்று உலகங்கள் என்று சொல்வதுண்டு, எல்லா உலகங்களும் சேர்த்துக்கலாம், 14 உலகங்கள். முன்பு பல விதங்களில் பல அவதாரங்களில் தான் எல்லா லோகங்களையும் ஆக்கிரமித்து, அதாவது படைத்து காத்து, ஆக்ராந்தம் ஏகேன ஜகத்ரயம் புரா, இது திருவிக்ரம அவதாரமாகவும் அதை எடுத்துக்கலாம். தேயம் முனீந்திரைஹி அபிமான வர்ஜிதைஹி, செருக்கு இல்லாத திமிர் அற்ற, எனது நான் என்ற கர்வமற்ற முனிவர்களால் போற்றப்படக்கூடிய நீ முன்னால் இந்த உலகங்களை எல்லாம் படைத்து காத்து கொண்டு வருகிறாய் என்று சொன்னார். நமோஸ்து தே ராம தவாங்கிரி பங்கஜம் ஸ்ரீயாதிருதம் வக்ஷசி லாலிதம் பிரியாத் ஆக்ராந்தம் ஏகேன ஜகத்ரயம் புரா தேயம் முனீந்திரை அபிமான வர்ஜிதை. இதுவரை 51வது பத்தியம்லையும் கொஞ்சம் பெரியதான பாடல்கள். இப்பொழுது ஸ்லோக ரூபமாக 8 எழுத்து ஒரு பாதத்தில் அமைந்து 32 அக்ஷரங்கள் ஒரு ஸ்லோகத்தில் அமைந்து, இப்பொழுது 52வது ஸ்லோகத்திலிருந்து நாம் அகல்யா போற்றுவதை அனுபவிக்கிறோம். ஜகதாம் ஆதிபூதஸ்துவம் ஜகத்வம் ஜகதாஸ்ரயா, ஜகத் காரணமாகிய இருப்பவன் எம்பெருமான் ராமன். இங்கே ஜகத்து உண்டாவதற்கு காரணம் அவனே. ஜகத்து ஜகத்து இந்த உலகம் என்பது அவனுடைய திருமேனி என்று சொல்வோம். அதனால் ஷரீரம் என்று சொல்றதில்லை, திருமேனின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த உலகம் அவனுக்கு திருமேனி, அதில் உள்ளே அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீராமன். ஜகதாம் ஆதிபூதா, இந்த உலகக்கெல்லாம் முதல்வன் நீ. ஜகத்து துவம், நீயே இந்த உலகம். ஜகத்து ஆஸ்ரயா, இந்த உலகம் தான் சரணாகதி செய்வதற்கும் நீதான் புகழ். சர்வபூதேஷு அசம்யுக்தா, இந்த உலகத்திலெல்லாம் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் நீ தொடர்பற்று இருக்கிறாய். அப்படி என்றால் அபகத பாப்மத்துவம் என்ற ஒரு சிறந்த ஸ்ரீமன் நாராயணன் குணத்தை இங்கே
கோடிட்டு காட்டுகிறாள் அகல்யா. தொடர்பில்லை. அதாவது நாம் செய்த செயல்களுக்கு புண்ணியம் அல்லது பாபம் என்று ஏற்படும். இது இரண்டும் இல்லை எம்பெருமானுக்கு. சர்வபூதேஷு அசம்யுக்தா ஏகஹா பாதி பவான் பரஹா. நேரே நின்று கொண்டிருக்கின்ற ராமனை பார்த்து நீ என்று முதலில் சொன்னவள், முதல் வரியிலே சொன்னவள் மரியாதை மிக 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 பவான் என்று, நீங்கள் என்று சொல்கிறார். நீதான் உயர்ந்தவன். நீங்கள் தான் உயர்ந்தவன். ஒருவன் தான் உயர்ந்தவன். எப்படி தெரியக்கூடியது என்று சொன்னால் அடுத்த ஸ்லோகத்தில் ஓம்கார வாச்சஸ்துவம். வேதம் தொடங்கும் பொழுது ஹரிஹி ஓம் என்று சொல்வோம். கடைசியிலே முடிக்கும் பொழுது அதுக்கு ஒரு ஸ்வரத்தோடு சொல்லி ஹரி ஓம் என்று சொல்வோம். ஹரிஹி ஓம், ஹரிஹி ஓம் என்று ஆரம்பத்திலும் முடிவிலும் அந்த பிரணவத்தை சொல்லுவோம். அதே இந்த பெருமாளுடைய திருநாமத்தோடு சேர்ந்து சொல்வோம். இல்லை ஹரிஹி என்று சொல்லுவோம். சொன்னாலே கூட போதும்னு சொல்வார் சில பேர். அப்படி இல்லை. அதனால ஓங்கார வாச்சத்துவம் ராம. ஓங்காரம் என்ற பிரணவத்தை வைத்துக்கொண்டே இந்த ஒரே ஒரு அக்ஷரம், அதிலே 3 எழுத்துக்கள் இருக்கின்றன, வர்ணங்கள். அந்த 3 எழுத்துக்கள் கூடிய அந்த ஒரு அக்ஷரத்தையே ராமனாக நான் பாவிக்கிறேன் என்றார். ராம அழைத்தார். ஓங்கார வாச்சஸ்துவம் ராம வாச்சாம் அபிஷய புமா. புருஷோத்தமனானே, நீ வாக்குகளுக்கு எட்டாதவன். வாச்சாம் அகோச்சரகா என்று சொல்வார்கள். வாச்சாம் அகோச்சரகா என்று சொல்வார்கள். மனதுக்கும் எட்டாதவன் நீ. ஏ வாச்ச வாச்சக பேதேன பவானேவ ஜெகன்மயா. உன்னை எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால், இந்த உலகத்தை பார்த்து நீதான் இந்த உலகம் என்று புரிந்து கொள்ளலாம். உலகத்தை நேரே பார்க்கலாம், கண்களால் பார்க்க முடியும், நம்முடைய ஐம்புலன்களால் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த உலகம் உன்மயமாகவே இருக்கிறது என்று சொன்னார். நீ நிறைந்திருக்கிறாய். அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்யநாராயண ஸ்திதா என்று வேதம் சொல்வது போல, புருஷசூக்தம் சொல்வது போல, இங்கே வாச்ச வாச்சக பேதேன பவானேவ ஜெகன்மயா என்று 53வது ஸ்லோகத்திலே அகல்யா போற்றினார். பிறகு சொன்னார், காரிய காரண கர்த்திருத்வ ஃபலசாதன பேததா ஏகோ விபாசி ராமத்வம் மாயையா பகுரூபயா. ராமா, நீ பல உருவங்கள் எடுத்தாய். உருவம் பலபலவே, திருநாமமும் பலபலவே என்று ஆழ்வார் சொன்னது போல, காரிய காரண கர்த்திருத்வ பல சாதன பேததா. செயல், அது ஏற்படக்கூடிய காரணம், யார் செய்தார்கள், அதற்கு பிரயோஜனம் என்ன, அதன் வழி என்ன என்று எல்லாமேவே நீ இருக்கிறாய் என்று ஏதோ நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காரியம் ஒன்று, காரணம் ஒன்று, செய்தவர் ஒன்று, அதன் முடிவு ஒன்று, என் பயன் ஒன்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லாமாகவே நீ இருக்கிறாய். ஏகோ விபாசி, இது எல்லாமாகவே ஒருவனாக இருக்கிறாய். ராமத்வம் மாயையா பகுரூபயா. 55 சொன்னார், त्वन् माया मोहित धियस्त्वां न जानन्ति तत्त्वतः. மாயை என்ற திரையால் மறைக்கப்பட்ட அஞ்ஞானத்தை உடைய ஜீவாத்மாக்களால் உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை, உண்மை உருவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்பொழுது ராமனாக நீ அவதாரம் செய்த பொழுது, மானுஷம் துவாம் அபிமன்யந்தே, நீ சாதாரண மனிதன்தான் என்று நினைக்கிறார்கள் ஜனங்கள். ஆனால் நீ மாயினம் பரமேஸ்வரம், சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய நீ, தலைமை பண்பு உடையவனாக இருக்கக்கூடிய நீ மாயனாக இருக்கிறாய்.
மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று திருப்பாவிலே பார்க்கிற போல மாயனாக இருக்கிறார், மாமாயனாக இருக்கிறார். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாபா என்று திருப்பாவை சொல்கிறது. அதே போல உன்னை இப்பொழுது சாதாரண மனிதனாக நினைக்கிறார்கள் ஜனங்கள். மானுஷம் துவாம் அபிமன்யந்தே மாயினம் பரமேஸ்வரம். 56வது ஸ்லோகம். ஆகாஷவத் துவம். அமரகோஷம் என்ற நூல் சொல்லுகிறது, டிக்ஷனரி ஆஃப் சினானிம்ஸ். ஆகாஷா வியத் விஷ்ணு என்று சொல்லுகிறது. எம்பெருமான் ஆகாச உருவமாக இருக்கிறான், எங்கும் பரந்துடன் என்று. ஆகாசவத்வம், ஆகாசம் போல இருக்கிறான். அப்படின்னா ஆகாசம் விஷ்ணுவாக ஆக முடியாது என்ற அர்த்தம். ஒப்புமை பொருளோடு கூட இணையாக இருக்க முடியாது. பகவான் என்ற உபமேயம் உயர்ந்தவன் என்று புரிந்து சொல்கிறாள் அகல்யா. ஆகாசவத்வம் சர்வத்திர பகிரந்தர்கதோ மலஹா. தூயவன் நீ, அமலஹா பகிஹி அந்தர்கதா, உள்ளும் புறமும் பரந்திருக்கிறாய், நிறைந்திருக்கிறாய். அசங்கஹா பற்றற்றிருக்கிறாய். ஹி அச்சலஹா அசையாமல் இருக்கிறாய். நித்யஹா என்றும் இருக்கிறாய். சுத்தஹா தூயவனாக இருக்கிறாய். புத்தா ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறாய். சத்து நல்லவனாக இருக்கிறாய். அவ்யயஹா மாற்றமில்லாமல் இருக்கிறாய். ஒரே ஸ்லோகத்தில் 56 முழுக்க சொல்லிட்டான். வேதத்தினுடைய பொருளையெல்லாம், ஆழ் பொருளையெல்லாம் உணர்த்தி விட்டாள் அகல்யா. ஆகாசவத்வம் சர்வத்திர பகிரந்தர்கதோ மலஹா அசங்கோ ஹ்யச்சலோ நித்யசுத்தோ புத்தஸ் சதவ்யயஹ. 57வது ஸ்லோகம். யோஷின் மூடாகம் அஜ்ஞாதே தத்துவம் ஜானே கதம் விபோ. மனிதர்களெல்லாம் அறிந்து கொள்ளவில்லை என்று நான் சொல்லும் பொழுது, நானும் ஒரு மனுஷிதானே. யோஷித்து அகம், நான் ஒரு பெண் தானே. மூடாகம், எனக்கு ஞானம் நிறைவு இல்லை. அஜ்ஞா, எனக்கு மதி இல்லை. திருப்பாவை பாசனமும் சொல்கிறது, அறிவில்லாத ஆய்குலத்து. அதுபோல அஜ்ஞா தே தத்துவம் ந ஜானே, உன்னுடைய உண்மை பொருளை நான் அறிய மாட்டேன். தே தத்துவம் கதம் ஜானே, எப்படி அறிவேன். பிரபோ விபோ என்று கூப்பிடுகிறான். யோஷின் மூடாகம் அஜ்ஞாதே தத்துவம் ஜானே கதம் விபோ தஸ்மாத் தே சதசோ ராம நமஸ்குர்யாம் அனன்யதீஹி. வேறு எந்த தெய்வத்தையும் தொழாமல் நூற்றுக்கணக்கான நமஸ்காரம் நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். தஸ்மாத்தே, ஆகையால் நான், எனக்கு அறிவு குறைவாக இருப்பதால், சதசா நூற்றுக்கணக்கான நமஸ்காரங்களை ராம நமஸ்குர்யாம் அனன்யதீஹி, வேறு எந்த பொருளிலும் நாட்டம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல், என்னுடைய கவனத்தை செலுத்தாமல், ராமா உன்னுடைய திருவடியில் நூற்றுக்கணக்கான முறை விழுந்து வணங்குகிறேன் என்று 57வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 58. தேவம் மே எத்திர குத்ராபி ஸ்திதாயாக அபி சர்வதா. நான் கௌதமர் என்ற கணவரோடு இந்த ஆசிரமத்தில், இந்த இடத்தில் இருப்பேனோ இல்லை வேறு இடத்தில் இருப்பேனோ, எங்கே இருந்தாலும் உன்னுடைய நினைவு அகலாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். தேவமே எத்திர குத்ராபி, நான் எங்கிருந்தாலும், சிதாயாக அபி சர்வதா தத் பாத கமலே சக்தா பக்திரேவ சதாஸ்துமே. நான் எங்கிருந்தாலும் உன்னுடைய திருவடித்தாமரையில் எப்பொழுதுமே என்னுடைய பற்று இருக்க வேண்டும், தொடர்ந்து இருக்க வேண்டும். சதா அஸ்துமே. அழகா சொல்கிறார். இவ்வாறு சுலபமான சம்ஸ்கிருத பாஷையில்
அத்தியாத்ம ராமாயணம் அமைகிறது என்பது நமக்கு எளிதாக இருக்கிறது. 59வது ஸ்லோகம். நமஸ்தே. பொதுவாக வணங்க வேண்டும் என்றால் கணக்கில்லாமல் வணங்க வேண்டும் எம்பெருமானே. கை கூப்ப வேண்டும், முடிந்தால் தரையில் அமர்ந்து பிறகு வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டுமோ வணங்கும் முறையெல்லாம் இருக்கிறது, அப்படி வணங்க வேண்டும். அப்படி திருப்பி சொல்றா, நமஸ்தே புருஷாத்யக்ஷ. பரமபுருஷனான உன்னை, எல்லோருக்கும் தலைவனான உன்னை, புருஷ அத்தியக்ஷ, புருஷர்களுக்கெல்லாம் தலைவனான உன்னை, நமஸ்தே பக்தவத்சல, அடியார்க்கு பிரியமுள்ள உன்னை, சரணாகத வத்சலன் என்ற பெயர் உள்ள உன்னை, ராமாவதாரத்திலே அரக்கர்களை கொள்ளும் பொழுது அவர்களும் போற்றுகிறார்கள். ராவணனே எப்படி இப்படி இந்த மனிதன் என்ற ராமன் என்ற மனிதனுக்கு இவ்வளவு திறமை உண்டு என்று ஆச்சரியப்படுகிறான். ரிபூணாம் ஹி வத்சலஹா என்று ராமாயணம் சொல்கிறது. எதிரிகளுக்கு கூட அன்பை உடையவன், இன்று போய் நாளை வா என்று சொன்னவன், நிராயுத பாணியாக நின்ற பொழுது மீண்டும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னவன் ராமன். அறம் பிறழாதவன், தர்மோ விக்கிரகவான் என்று சொல்வார்கள். எப்படி அப்படிப்பட்ட உன்னை வணங்கி போற்றி மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் என்று சொல்கிறார். நமஸ்தே புருஷாத்யக்ஷ, நமஸ்தே பக்தவத்சல, நமஸ்தேஸ்து ரிஷிகேஷ, நாராயண நமோஸ்துதே. இந்த ஸ்துதியினுடைய ஒரு இறுதிக்கு வரும்பொழுது மீண்டும் ராமனை ஸ்ரீமன் நாராயணனாக சேவித்தாள் அகல்யா. திருப்பி அதை சொல்லுவோம். அது சொல்வதுதான் நமக்கு வேண்டியது. நமஸ்தே புருஷாத்யக்ஷ, நமஸ்தே பக்தவத்சல, நமஸ்தே து ரிஷிகேஷ, நாராயண நமோஸ்துதே. அடுத்தது ஒரு பெரிய பத்தியம். பவபயஹரமேகம் பானுகோட்டி பிரகாசம் கரதிருத சரச்சாபம் காலமேகாவபாசம் கனக ருச்சிர வஸ்திரம் ரத்னவத் குண்டலாட்யம் கமல விஷத நேத்திரம் சானுஜம் ராமமீடே. எங்கே பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்ற லக்ஷ்மணன் தவறாக நினைத்து விடுவானோ என்று அகல்யாவுக்கு புரிந்துவிட்டது. அதனால இதுவரை பல பத்தியங்களால் ஸ்லோகங்களால் ராமனான உன்னை நான் போற்றினேன். இப்பொழுது லக்ஷ்மணனோடு சேர்த்து போற்றுகிறேன். ஆதிசேஷனாக இருந்து அவதாரம் செய்த உன்னுடைய அம்சத்தை, உன்னுடைய தெய்வாம்சத்தையும் சேர்த்து போற்றுகிறேன் என்று இப்படி இங்கே சொல்கிறாள். பவபய ஹரம், இந்த வாழ்க்கையிலே உள்ள அச்சத்தை நீக்குபவன் நீ. நீ ஒருவன்தான் நீக்குவாய். பவபய ஹரம் ஏகம் பானுகோட்டி பிரகாசம், கோடிக்கணக்கான சூரியர்கள் இருந்தாலும் உன்னுடைய ஒளிக்கு ஈடாக மாட்டார்கள். கரதிருத சரச்சாபம், கையிலே அம்பையும் வில்லையும் திருக்கரங்களில் ஏற்றி தாங்கிக் கொண்டிருக்கிறாய். கரதிருத சரச்சாபம் காலமேகாவபாசம், நீர் நிறைந்த முகில் போல அழகாக இருக்கிறாய். நீலமேக சியாமள வர்ணனாக இருக்கிறாய். கனக ருச்சிர வஸ்திரம், தங்கம் போல மின்னக்கூடிய அழகான ஆடையை உடுத்திக் கொண்டிருக்கிறாய். ரத்னவத் குண்டலாட்யம், ரத்னம் போல இருக்கிற திரு தோடுகளை திரு செவிகளில் அணிந்து கொண்டிருக்கிறாய். அதனாலே காலமே ரத்னவத் குண்டலாட்யம் கமல விஷத நேத்திரம், உன்னுடைய திருக்கண்கள் எப்பொழுதுமே தாமரை போல, அலர்ந்த தாமரை போல விரிந்து செவ்வரியோடி அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்கின்றது என்றாள் அகல்யா. சானுஜம் ராமமீடே,
தம்பியோடு சேர்ந்து உம்பியும் நீயும் என்று சொன்னது போல சானுஜம் ராமமீடே, நான் உன்னை வணங்குகிறேன், போற்றுகிறேன். இந்த ஈடே என்ற ஒரு பதம் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த கிளாசிக்கல் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய, காவியத்தில் இருக்கிற சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பதம் இப்போ எடுத்துக்கொண்டு போற்றுகிறார். அதனால இது வேதஸ்துதி என்று கூட சொல்லலாம். அதனால கமல விஷத நேத்திரம் சானுஜம் ராமமீடே, இவ்வாறு போற்றிய பிறகு என்ன ஆயிற்று? ஸ்துத்வா ஏவம் புருஷம் சாக்ஷாத் ராகவம் புரதஸ்திதம். அகல்யா போன்ற அதிர்ஷ்டசாலி பல பேர் இல்லை. நேரே ஸ்ரீராமனை சேவித்து சாக்ஷாத் ராகவம் புரதஸ்திதம், முன்னால் நின்று கொண்டிருந்தவனை அல்லது அமர்ந்து கொண்டிருந்தவனை, ஸ்துத்வா புகழ்ந்து, ஏவம் இப்படி, புருஷம் பரமபுருஷனை, அகல்யா பரிக்கிரமிய பிரணமிய ஆசு சானுஜாதா யயோபதிம், எம்பெருமான் ஸ்ரீராமன் ஆணை தர, அதாவது அனுமதி கொடுக்க, அவனை பிரதட்சிணம் செய்து, பரிக்கிரமிய பிரணமிய மீண்டும் வணங்கி, ஆசு விரைவில், சா அனுஜாதா அனுமதி பெற்ற அவள், யயௌபதிம் கௌதமரோடு சேர்ந்து நின்றாள் என்று 61வது ஸ்லோகம். இப்படிப்பட்ட அகல்யாவுடைய ஸ்ரீராமஸ்துதியை நாம் படித்ததனால் என்ன பயன் என்று பலஸ்ருதி சொல்கிறது. அகல்யா கிருதம் ஸ்தோத்திரம் யப் படேத் பக்தி சம்யுதா, நாம் பகவானுக்கு பிரீத்தியாக, ராமனுக்கு அன்புடன் இந்த அகல்யா செய்த ஸ்ரீராமனுடைய ஸ்துதியை படித்தோமானால், சஹா முச்சதே அகிலைஹி பாப்பைஹி பரம் பிரம்மாதிகச்சதி, மோட்சம் நமக்கு உறுதி, மோட்சம் நிச்சயம் கிடைக்கும், நமக்கு எல்லா பாவங்களும் நீங்கிவிடும் என்று 62வது ஸ்லோகம் பலஸ்ருதியை சொல்கிறது. அகல்யா கிருதம் ஸ்தோத்திரம் யப் படேத் பக்தி சம்யுதா சமுச்சதே கிளை பாப்பை பரம் பிரம்மாதிகச்சதி. இதை யார் யார் சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நமக்கு இந்த உலக ஆசைகளில் ஈடுபாடு இருக்கும் பட்சத்தில், புத்திராதி அர்த்தே, விவாகமானவர்கள், மழலை சொல் கேட்காதவர்கள், குழந்தைகள் பெற நினைப்பவர்கள், இந்த அகல்யாவுடைய ஸ்ரீராமனுடைய ஸ்துதியை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று பலஸ்ருதி சொல்கிறது. புத்திராத்யர்த்தே, குழந்தைகள் மட்டும் இல்லை, இந்த குழந்தைகள் வளருவதும் நன்றாக இருக்கணும், அதனுடைய எதிர்காலமும், அவருடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கணும், மற்ற செல்வங்களும் வேணும். அதனால் புத்திராத்யர்த்தே, புத்திர ஆதி அர்த்தேன்னு போட்டார். அதனால் மற்ற ஆசைகளும் உண்டு. படேத் பக்தியா ராமம், ஸ்ரீராமனை நாம் இந்த புகழ, இந்த அகல்யாவுடைய ஸ்தோத்திரத்தை படித்தால், ஹிருதி நிதாயச்ச, எம்பெருமானை மனத்தில் நிறுத்தி கொண்டு படித்தால், சம்வத்சரேண லபதே வந்தியா அபி சுபுத்திரகம், குழந்தையின்மை என்று நினைப்பவர்கள், வருத்தப்படுபவர்கள், ஒரே ஆண்டில் அந்த மழலை செல்வத்தை பெறுவார்கள் என்று பலஸ்ருதி சொல்கிறது. சம்வத்சரேண லபதே வந்தியாபி சுபுத்திரகம், நல்ல குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று சொல்கிறது. சர்வான் காமான் அவாப்னோதி ராமச்சந்திர பிரசாதத்தா, ஸ்ரீராமனுடைய, ஸ்ரீ சீதாராமனுடைய அருளால் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் என்று இந்த பலஸ்ருதி முடிகிறது. பிறகு 65வது பத்தியமாக, இந்த 5வது சர்க்கத்தில் கடைசி பத்தியமாக,
எப்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று பலஸ்ருதி சொல்கிறது. பிரம்மக்னோ, யாரையாவது நாம் துன்புறுத்தி இருந்தால், எந்த உயிர்களையும் துன்புறுத்தி இருந்தால், கொலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, துன்புறுத்தி இருந்தாலும், குரு தல்பகோபி புருஷா, வேண்டாத செயல்களை செய்தாலும், ஸ்தேயி, திருடினாலும், சுரா போபிவா, கள் குடித்தாலும், பிரம்மக்னோ குரு தல்பகோபிவா புருஷஸ்தேயி சுரா போபிவா மாத்ரு பிராத்ரு விஹிம்சகா, தாயையோ தந்தையோ அல்லது உடன் பிறந்தாரையோ துன்புறுத்தினாலும், மாத்ரு பிராத்ரு விஹிம்சகோபி சததம் போகைக்கபத்தாதுரா, நமக்கு நன்மையே ஏற்படும் என்று சொல்கிறார். நாம் அந்த செயல்களை, தீய செயல்களை செய்து வருத்தப்படும் பொழுது அந்த நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இந்த அகல்யாவுடைய ஸ்ரீராமனுடைய ஸ்துதியை நாம் படிக்க வேண்டும். எப்போ படிக்கணும்? நித்தியம் ஸ்தோத்திரம் இதம் ஜபன் ரகுபதிம், ராமனாகிய ரகுபதியினுடைய ஸ்தோத்திரத்தை தினந்தோறும், நித்தியம் அல்லது எப்பொழுதும், ஸ்தோத்திரமிதம் ஜபன்னு, ஜபமாக மனதுக்குள்ளே படித்துக்கொண்டு, பக்தியா ஹிருதிஸ்தம் ஸ்மரன், இறைப்பற்றுடன் எம்பெருமான் ஸ்ரீராமனை சீதாராமனை மனதில் நினைத்துக்கொண்டு, பக்தியா ஹிருதிஸ்தம் ஸ்மரன் தியாயன், மீண்டும் உபாசனம் செய்து கொண்டு, முக்திம் உபைதி கிம் புனஹா அசௌ, மோட்சம் அடைவதற்கு, தர்ம அர்த்த காம மோட்ச என்ற மனித வாழ்க்கையுடைய நோக்கங்களில் இறுதியான மோட்சத்தை சுவாச்சார யுக்தோ நரஹா, தன்னுடைய ஒழுக்கமான நடத்தைகளால் மனிதன் நிச்சயம் அடைவான் என்று இந்த பலஸ்ருதி ஒரு பெரிய பாடலாக சொல்கிறது. மீண்டும் அதை தெரிந்து கொள்வோம். நித்தியம் ஸ்தோத்திரமிதம் ஜபன் ரகுபதிம் பக்தியா ஹிருதிஸ்தம் ஸ்மரன் தியாயன் முக்திமுபைதி கிம் புனரசௌ சுவாச்சார யுக்தோ நரஹா. நீங்கள் இங்கே பக்கத்திலே ராமன், லக்ஷ்மணன், நடுவிலே விஸ்வாமித்திர மகரிஷி இந்த காட்சியை, அந்த தன்னுடைய திருவடியை ராமன் இந்த கௌதமனுடைய ஆசிரமத்தில் வைத்ததை நாம் பின்னாலே பார்க்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வாதித்விபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய சிரம் விஜயதாம் புவி.